ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேர்ம் 2ல் இருக்கிற 5ஆம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இயல் 1 திருக்குறள். இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு இகழ்ச்சி இச்சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் வந்து இகழ்தல். ஆப்ஷன் ஈயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து எழுதிக்கோங்க, இகழ்தல். ரெண்டாவது பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெருமை ப்ளஸ் செல்வம், அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பண்புடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பண்பு ப்ளஸ் உடைமை. நாலாவது ஒன்வேர்டு மரம் ப்ளஸ் போல்வர் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து மரம் போல்வர். இதுவும் மூணாவது ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது செய்யுளில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நயன், அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இவ்விரண்டும் ஈக்குவல் டு டேஸ், இ ப்ளஸ் இரண்டும். ஆன்சர் எழுதிக்கோங்க, இ ப்ளஸ் இரண்டும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மக்கட்பண்பு. இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க, மக்கள் ப்ளஸ் பண்பு, மக்கள் ப்ளஸ் பண்பு. அடுத்தது செய்யுளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. ஆன்சர் எழுதிக்கோங்க, பண்பு, இங்கே மண்புக்கு, பண்பு மண்புக்கு. நயனோடு பயனுடையார், நயனோடு பயனுடையார். அடுத்தது அன்புடைமை பண்புடைமை என்பது போல் ஈற்றில் மை என முடியும் 4 சொற்களை எழுதுக. ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க, நன்மை, பெருமை, பொறுமை, உண்மை. இதனாலையும் பார்த்து ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாடறிவார் இவ்வாறு நடந்து கொள்வர். ஆன்சர் பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொருளை இரண்டாவது வரி பாருங்கள், பிறரின் இயல்பு அறிந்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பொருள் கடைசி வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, நடந்து கொள்வார்கள். இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது. அப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதை போன்றது. 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து செகண்ட் பேஜில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், 4வது குறள் கொடுத்துருக்காங்க, அதோட பொருள் பாருங்கள், அறத்தை போல் கூர்ப்பேன், அதிலிருந்து மரத்தை போன்றவரை அவர். அந்த பொருள் ஃபுல்லாமே 2 வரி குறிச்சிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 5வது குறளோட பொருள் பாருங்கள், பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். அந்த 2 வரியும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சிந்தனை வினா, ஒருவர் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதுக்கான ஆன்சர் நான் இப்போ காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா புக்கில் அந்த சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மரியாதை, இரக்கம், நேர்மை, பொறுமை, தாழ்மை, தன்னடக்கம், உதவும் மனப்பான்மை, மனிதநேய பண்பு, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் போன்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். இதை பார்த்து அப்படியே உங்கள் நோட்டில் இல்லை புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதோட திருக்குறளுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் தமிழர்களின் வீரக்கலைகள், இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.